guys, welcome back to Technomerus Solutions. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட Technomerus சொல்யூஷன்ஸை வந்து நம்ம இப்போ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக வந்து மாற்றிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நான் எப்படி மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருந்திருக்கலாம். நான் வந்து ரேசர் பே ரைஸோட காம்ப்ளியான்ட்டோ அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் கம்பெனி மூலமாக தான் நான் வந்து மாற்றிருக்கேன். ஓகேங்களா? ரேசர் பே ரைஸில் காம்ப்ளியான்ட்டோ அப்படிங்கிறது வந்து ஒரு சிஸ்டர் கன்சர்ன் கம்பெனி. அவங்க தான் வந்து எனக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணாங்க. லைக் எனக்கு வந்து ஒரு 9,000 rupees வந்து செலவாச்சு. லைக் ஸ்டார்டிங் வந்து நம்மளோட கம்பெனி இன்கார்ப்ரேட் பண்ணுறதுக்கு, அதுக்கு பேன், டேன், எம்ஓஏ, ஏஓஏ, ஸ்பைஸ் இன்கார்ப்ரேஷன் இதெல்லாமே வாங்கி தரதுக்கு 9,000 rupees வந்து பே பண்ணியிருந்தேன் நான். அவங்க எல்லாமே அதில் வந்து பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கம்பெனி நீங்கள் இன்கார்ப்ரேட் பண்ணணும் அப்படின்னா கம்பெனி வந்து இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் வந்து அதில் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்ப்ரேஷன், பேனு, டேனு, எம்ஓஏ, ஏஓஏ, ஸ்பைஸு, அதுக்கப்புறம் இன்கார்ப்ரேஷன் அப்ரூவல், உங்களோட டைரக்டர்ஸ் இப்போ எவ்வளோ டைரக்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களோட டைரக்டர் டீட்டெயில்ஸு, அவங்களோட டிஎஸ்சி அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட், அப்புறம் வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் நீங்கள் எங்கே ஆஃபீஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆஃபீஸோட ப்ரூஃபு, அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட ஷேர் ஹோல்டர் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு ஷேர் ஹோல்டர்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் அவங்களோட மெம்பர்ஸோட ரெஜிஸ்டர், ஷேர் சர்டிஃபிகேட், ஷேர் அலாட்மெண்ட் ரெக்கார்ட்ஸு, இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அவங்க என்ன திரும்ப கொடுப்பாங்க, இந்த சிஓஐ, பேன், டேன், எம்ஓஏ, ஏஓஏ, அப்புறம் ஸ்பைஸு, இன்கார்ப்ரேஷன், அப்புறம் டின் டீட்டெயில்ஸ், அப்புறம் டிஎஸ்சி, இது மட்டும்தான் கொடுப்பாங்க. மற்ற எல்லாமே நீங்கள் தான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபவுண்டராக இருந்துட்டு எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரியல. ஓகேங்களா? நான் எம்சிஏ வந்து கவர்மெண்ட் போர்ட்டலில் வந்து நான் இப்போ இந்தியாவில் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஐடி சர்வீஸ் கம்பெனி ஓப்பன் பண்ணுறீங்க, ஐடி சர்வீஸ்ன்ட்டு இல்லை, ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஓப்பன் பண்ணுறீங்கனாவே இதெல்லாம் நீங்கள் மேண்டேட்ரியும் நீங்கள் வந்து உங்களோட ரெக்கார்ட்ஸில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? லைக் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்ப்ரேஷன்லேருந்து டேன், பேன் எல்லாமே நீங்கள் வந்து மேண்டேட்ரியாக சேவ் பண்ணி வச்சுருக்கணும். நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய எனக்கு தெரில. நீங்கள் ஒரு ஆடிட்டர் வந்து சஸ்டைனபிளான ஆடிட்டர் ஆன்லைனில் வந்து இப்போ எனக்கு இது ஃபுல்லாமே வந்து ஆன்லைனில் தான் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அதுலேயே எனக்கு நிறைய தெரியல. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் வந்து எக்ஸ்டர்னலாக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட நான் வந்து அவங்களவே வந்து போய் கேட்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ நானே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டோன்னா, அதுவும் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னாவே நம்ம இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். ஓகேங்களா? நம்ம பாருங்களேன் எவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு. இதெல்லாமே வந்து லீகல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து ப்ரூஃப் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்காக தான் வந்து இந்த இது நான் இதே மாதிரி நிறைய வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அடுத்தடுத்து என்ன பண்ணுறேன், ஆனுவல் ரெவென்யூ எப்படி நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறமா வந்து ஆடிட்டர் மீட்டிங்ஸ், போர்ட் ஆஃப் மீட்டிங்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணுறோம், அதில் மினிட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறோம், எல்லாமே உங்களுக்கு நான் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸில் வர நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். பிகாஸ் நான் ஏன் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு இது விஷயங்கள் எல்லாமே தெரியாமே இருக்குது. ஸோ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆண்டர்ப்ரனர் இருக்கவங்களுக்கு, அதுவும் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக நீங்கள் வந்து ப்ரைவேட் லிமிடெட் மட்டும் இல்லை, எல்எல்பி, அதுக்கப்புறமா வந்து சோலோ ஆண்டர்ப்ரனர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாவே நிறைய வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து எனக்கே புதுசாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இப்படி இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறதும் வந்து, ஏன்னா பெனால்ட்டியும் போடுவாங்க இதில். ஸோ பெனால்ட்டியும் போடும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணணும். என்ன பெனால்ட்டி போடுறாங்க, என்ன மாதிரி வந்து நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோம், என்ன நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் வந்து புது ஃபவுண்டர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஆடிட்டர் வந்து சஸ்டைனபிளான ஒரு ஆடிட்டர் வந்து ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு இது எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இது ஒரு வீடியோவை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இதனோட டெம்ப்ளேட்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் அதை கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெம்ப்ளேட்ஸ்லாம் உங்களுக்கு நான் வந்து அனுப்பிச்சி விடுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எதுவுமே நீங்கள் வந்து யோசிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்னோடய கம்பெனிக்காக ஒரு சோலோ ஆண்டர்ப்ரனராக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.